உண்மையான மணிமேகலைன்னு சொல்லப்படுறது இந்த பொதிகை மலையோட சம்பந்தப்படுறது அகஸ்தியர் யாருமே சொல்ல. அகத்தியரை பத்தி சங்க இலக்கியத்துல இல்ல, மணிமேகலையில பொதிகை மலையில வர கேரக்டர் அகத்தியர்னு யாருமே சொல்லல. ரொம்ப அழாதீங்க. இந்த வர இந்தியாவிலேயே அறிவாளிங்க 2 பேர், ஒன்னு சீடை நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்கம். உயர் மலையத்து அருந்தவன் உரைப்ப பொதுகை மலையில தவம் செஞ்ச முனிவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அது அகத்தியர்னு போடல அப்படின்னு இவர் ஸ்மார்ட்டா கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதே மணிமேகலையில 329வது பேஜ் சிறை செய் கதையில அமரமுனிவன் அகத்தியன் அப்படின்னு அவருடைய பேரை எக்ஸாக்டாவே குறிப்பிட்டிருக்காரு. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. முதல்ல வந்து மணிமேகலைன்றது சங்ககால இலக்கியமே கிடையாது. சங்ககால இலக்கியன்றது 10 பாட்டு 8 தொகை அகநானூர் புறநானூர் பத்தி பேசியிருக்கு. இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டோமே. இந்த நாய முதல்ல வந்து சங்ககால இலக்கிய மூலத்தை தெரிஞ்சுக்க மணிமேகலை சிலப்பதிகளை எப்ப வந்துட்டு தெரிஞ்சுட்டு பேசுற நாய. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இப்ப அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஊத்து விட்டுவோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிலப்பதிகாரத்துக்கு இவனை ஏன் கொண்டாடுறான், சங்கிகள் வந்து கொண்டாடுறான், அதை பத்தி நான் சொல்றேன். அது தமிழுக்கான எவ்வளவு விரோதமான ஒரு விஷயம்ன்றது, எவ்வளவு ஒரு வரலாறுன்றது நான் அப்புறம் சொல்றேன். மட்டும் படிச்சுட்டு வந்து பாத்தியா அகத்தியர் பேர் இல்ல இல்ல அப்படின்னு பேசக்கூடாது. முழுசா படிச்சா தான் மேட்டர் புரியும். அறிவாளி வீரா டேய், தற்குறி முண்டா, குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? டேய் முண்டை கலப்ப, முதல்ல இதை பாரு, அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். அது என்ன டைலாக் அது? அகஸ்தியர் பத்தி சங்க இலக்கியத்துல இல்லங்க. அகஸ்தியர் பத்தி சங்க இலக்கியத்துல இல்லங்க. அகத்தியரை பத்தி சிலப்பதிகாரத்துல இல்லங்க. இதற்கு இது பதில் இல்லையே. தெய்வ மால்வரை திருமுனி அருள எய்திய சாபத்து இந்திர சிறுவனோடு சிலப்பதிகாரம் அரங்கேற்ற கதையில வருது. தற்குறி 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 சிலப்பதிகாரமே முதல்ல வந்து சங்ககால இலக்கியத்துல கிடையாதுடா. தற்குறி போடல இது கூட தினம் வந்து ஊற்றுக்கிறா தற்குறி. முதல்ல சிலப்பதிகாரோட காவிய வரலாறு வந்து பேசிக்கா முதல்ல பார்ப்போம். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்னது நீங்களாம் தமிழ்னு சொல்லி ஐடென்டிட்டி வாங்கி அப்படியே நாங்களும் தமிழ் தான், தமிழுக்காக நாங்களும் உழைச்சோம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அல்டா பண்ணலான்னு இருக்கீங்க. இலக்கியத்துல இல்லன்னு தான் உருட்டினாரு. அடுத்ததா காவிரியோட அகத்தியர் கனெக்ட் ஆகிறாரு, அதை எப்படியாவது கட் பண்ணுமே அப்படின்னு அதையும் கட் பண்ணி விட ட்ரை பண்ணிருக்காரு. அதை கட் பண்ண வந்து சரி ஓகே பண்றாரு. நீ என்ன பண்ற, அதை சேர்க்கலாம்னு பாக்குறியா? என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொண்டிருக்கணும். ஆனா மீம் நல்லா பண்றீங்கடா, சூப்பரா. உங்க டீம் நல்லா மீம் பண்ணுதுடா. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி காமெடி மீம் கூட போட்டா நம்பிடுவாங்க, அது உண்மை அப்படின்னு சொல்லி ஊற்றி நிக்கிறாங்க. பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அடுத்து நான் கொண்டு வந்தாரு, காவிரியை கொண்டு வந்தாரு, தாமிரபரணியை கொண்டு வந்தாரு. அதுல இருக்காருங்க ஒருத்தர், டேவிட் ஃப்ராலின்னு ஒருத்தர் இருக்காரு. டேவிட் ஃப்ராலி அப்படிங்கிற வெளிநாட்டுக்காரர் அகத்தியர் தான் காவிரியை கொண்டு வந்தாருன்னு எழுதிட்டாராம். கொதிக்கிறாரு. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? ஓ பெரியப்பா அங்கிள், காவேரி அகத்தியர் கொண்டு வந்தாருன்னு சொன்னது டேவிட் ஃப்ராலி கிடையாது. யார் சொன்னதுன்னு தெரியுமா? அமரமுனிவன் அகத்தியனது கரகம் கவிழ்ந்து காவிரி பாவை, அகத்தியருடைய சொம்பு கவுந்து தான் காவேரி கிரியேட் ஆச்சுன்னு மணிமேகலையில போட்டிருக்கு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நான் உன்னை சொல்லுவா, நான் மூத்திரம் வெஞ்சு உங்க வீட்டு டேங்க் ரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன் நானு. நம்பி விடாது. என்னுடைய தற்கூரி தற்கூரி முண்டை கலப்ப. அது எப்படிடா சொம்பு கவுந்து காவிரி உருவாச்சான்? நான் அகத்தியர்னது என்ன சொல்லுவாரு? அகத்தியர் வந்து வானத்துக்கு பூமிக்கு இருந்தாரா? என்ன கலர் கலரா ரீலா உற? அவர் குடிக்கிற சொம்பனா பெரிய அண்டாவா? உலக சைஸ்ல இருந்தது. என்னடா வீட்டுக்காக கதை ஊத்திக்கிறீங்க? டேய் தற்கூரி முண்டா. அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னா நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளைனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சோத்தி ஊர்காயும் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சா? என்ன பேசிக்கிற? இவங்களோட வரலாறுல வந்து இன்னொரு கதை ஒன்று சொல்லணும். என்னன்னா, ஏதோ ஒரு வரலாறு கேள்விப்பட்டேன். என்னடா அதாவது யாரையோ ஒருத்தவன் அந்த பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ள புகுந்துட்டானா. என்னடா சொல்ற? அப்ப கடல் எங்கடா இருக்கு? செவ்வாய்கிரகத்துல இருக்கா? அந்த மாதிரி இந்த நாய்க்கு புனை கதையில வந்து உடனு தருவோம் ஒரு உருட்டு. ஐயோ யோ 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 பெரிய உருட்டா இருக்கும் அது. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. எப்படா டேய் சொம்பு கவுந்து தண்ணி ஆறா போச்சு. டேய் எங்களை பார்த்தாலும் மேய்த்துறாங்களா? சும்மா இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்றா. இதுல வர ஒரு கேமரா போட்டு ஒரு மைக் ஒண்ணு போட்டு ஒரு காடை ஒண்ணு மாட்டுன்னு விட்டுருக்கிற.
இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர தற்கொலை முதல்ல வரலாறு பிரச்சனை. சங்ககால இலக்கியம்னா என்னன்னு தெரியல, நிகழ்கால இலக்கியம்னா என்னன்னு தெரியல, பக்தி இலக்கியம் எது இப்படி வந்துச்சுன்னு தெரியல, முதல்ல ஆரியர்கள் யாரு, அவங்க எதுக்கு வந்தான்னு தெரியல. நீமானும் ஊற்றியாடா நீ. நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற, நிக்கிதா பீ மாதிரி. அப்போ நீங்க யார் சொன்னா நம்புவீங்க? இப்போ நாங்கள் உடனே வந்து அகஸ்தியர் புரட்டுன்னு சொல்லி விடுதலை இவங்க கி வீரமணி எழுதினாரு. யாரு சார் நீங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம் இது எல்லாத்தையும் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கடைசியில கி வீரமணி புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கீங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அகஸ்தியர் வந்து இவ்வளவு முட்டு கொடுக்குறானே. அகஸ்தியர் வந்து ஒரு அறிவின் ஞானி. அவர் தமிழுக்காக இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்றான். அதாவது தமிழ் மொழி எவ்வளவு மூத்த மொழி, தமிழ் வந்து எவ்வளவு இலக்கிய சார்ந்த மொழியை வந்து அகத்தையும் வந்துதான் இலக்கணம் கொடுத்தான்னு சொல்லி பாரதியார் வந்து கவிதை எழுதும் போது நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? எல்லாரும் சேர்த்து செருப்பு கழட்டி அடிக்க தோணும். என்னடே நாங்க தமிழ் வந்து உலகத்துக்கே மூத்த மொழின்னு சொல்லிட்டு இருக்கேன், இவன் பாப்பா வந்து இடையில வந்து இலக்கணம் கொடுத்தான்னு சொல்லி கதை விட்டுக்கிறீங்க. நாக்கு உளறிச்சுனே அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன்.